ஐயா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் புக்குளம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். உப்பு தண்ணியை உடைக்கிற பைப்பு செஞ்சு நான் கொடுத்துட்ருக்குறேன். ஏற்கனவே விளம்பரம் ஆனவன் தான் 2 வருஷமாக. 2 வருஷத்துக்கு முந்தி மாட்டின பைப்புங்க இது. அதைத்தான் இப்போ முதல்ல வந்து எடுக்கிறதுன்னு முதல்ல மாட்டின பைப்புங்க இது. இந்த உப்பு தண்ணி உடைக்கிறது இது கிட்டத்தட்ட இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகுது. அந்த இடத்துல இப்போ அந்த தண்ணி போய் விழுந்து அது எப்படி உடச்சி எப்படி தண்ணி பிரியுது, உப்பும் தண்ணி எப்படி பிரியுதுங்கிறத இப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறோம். இவர் தான் முதல்ல மாட்டினதுங்க. 2 வருஷத்துக்கு முந்தி மாட்டினது முதல் பைப்பு இவர் தான் மாட்டினதுங்க. அந்த பைப்பு தான் பாரு இப்போ இங்கே காமிக்கிறோம் நாங்கள். இதிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தண்ணி போகுதுங்க. ஐயா, இப்போ போர் தண்ணி எடுத்து விட்டுருக்குது. போர் தண்ணி வந்து இந்த குண்டாவில் விழுகுது. நீங்கள் அதை பாருங்கள் எப்படி வந்து விழுகுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த தண்ணியோட தன்மை எப்படி இருக்குது, அந்த உப்பு எப்படி தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒயிட் வருது பாருங்க. ஒயிட் கலர் உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு தண்ணி மாதிரி தெரியுது. தண்ணி தெரியும் பாருங்க. நிறுத்திடுங்க. அந்த தண்ணி பாருங்க, சுண்ணாம்பு தண்ணி. ஆமா, மொத்தமா இருக்குது. அது ரெண்டாவது உங்களுக்கு அந்த தண்ணி எடுத்து விட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த இது கிணத்து தண்ணி எடுத்து விட்டு இங்கே வர்றப்போ உங்களுக்கு அந்த தண்ணி சுண்ணாம்பு தண்ணி மாதிரி உங்களுக்கு அந்த பைப்பிலிருந்து வர்றப்போ தனியாக தெரியும் உடச்சி வர்றது. இப்போ இது போர் தண்ணி, இது உங்களுக்கு கிளியராக தெரியுது. உங்களுக்கு அங்கேருந்து வர்றப்போ உங்களுக்கு மோட்டார் தண்ணி வர்றப்போ இப்போ அந்த பைப்பில் இருந்து ஃபில்டர் ஆகி தண்ணி வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த தண்ணி வந்து விழுகிற தண்ணி பாருங்க. இப்போ வந்து எடுங்க. இப்போ இந்த பைதான் தெரியுது பாருங்க. தண்ணி சுண்ணாம்பு தண்ணி மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த உப்பு உடச்சி வர்றது சுண்ணாம்பு தண்ணி மாதிரியே தெரியும். இப்போ பிடிங்க. இப்போ தெரியும் பாருங்க. நிறைய உங்களுக்கு அந்த உப்பு உடச்சி வர்றது தெரியுதுன்னு பாருங்க. இந்த தண்ணி பாருங்க. இப்போ அந்த போர் தண்ணி பாருங்க. இப்போ எவ்வளவு கெட்டியா இருக்குது உங்களுக்கு. அந்த பாத்திரத்தில் இருக்கிறோட இது எவ்வளவு வெள்ளையா எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அதே தண்ணி இப்போ அந்த தண்ணி ரெண்டாவது இப்போ உடச்சி வந்த தண்ணி எவ்வளவு கிளியரா தெரியுதுங்கிறது பாருங்க. உங்களுக்கு அந்த உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு உண்டான வித்தியாசம் ரெண்டுமே எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இது உடைச்ச தண்ணி, அது உடைக்காத தண்ணி. உப்பு இருக்கிறதுனால இது உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்ல உங்களுக்கு சுண்ணாம்பு தண்ணியாட்டு அந்த கலர் வரும். உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இதுல. உங்களுக்கு தண்ணி கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையோ இதோ எதுவும் இருக்காது அதுல. இதுல தண்ணி இப்போ எப்படி உடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க எல்லாருமே கேட்டீங்க. இப்போ அது எப்படி உடைக்குதுன்னு காமிக்கிறதுக்காகத்தான் இப்போ எடுத்துட்டு வந்து முதல்ல மாட்டின பைப்பையே வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கிறோம். இப்போ அந்த ஒயிட் கலர்ல தெரியுறது அந்த உப்பு பூரா உங்களுக்கு மண்ணில் மேலால் அப்படியே இப்போ நின்றுக்குங்க. பவுடர் மாதிரி நின்றுக்கும். நல்ல தண்ணி மட்டும்தான் வேருக்கு போகும். அதோட வித்தியாசம் என்ன ஏதுங்கிறது, ஏன்னா முதல்ல 2 வருஷத்துக்கு முந்தி மாட்டினவர் இவங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் அதுக்கு உண்டான விளக்கத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அது நீங்களே கேளுங்க. நான் புக்குளம் அப்பாச்சி 2 வருஷம் ஆச்சுங்க மாட்டி. 2 வருஷம் 3 பீட்ரூட் எடுத்துட்டேன், ஒரு தக்காளி எடுத்துட்டேன். நல்லா வெள்ளாமை. அதுக்கு முன்னே முளைக்கிறதே 5 நாள் ஆகும். இப்போ இதை மாட்டின பிறகு 5 நாள்ல முளைச்சிருது. நல்ல ஈல்டு. அவர் தான் காட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் தான் பராமரிப்பு, ஓட்டுறது, தண்ணி வைக்கிறது எல்லாம் இவர் தான். அது அப்போ அந்த தண்ணியோட வித்தியாசத்தை அவர் சொல்லுவார். அது இதுனா வரைக்கும் வந்து தண்ணி உப்புல வந்து எந்த வெள்ளாமே ஒட்டாதுங்க. வச்சா அப்படியே காஞ்சி போயிரு. இது மாட்டுன வரைக்கும் அந்த உப்புத்தன்மை கீழே மேலே நின்றுக்கு, நல்ல தன்மை கீழே விட்டு விதைத்தன்மையெல்லாம் நல்லா முளைச்சி வரும். தென்னங்க நல்லா வந்துருக்குது. மக்காச்சோளம் வராமல் வந்துட்டு இருக்குது. தக்காளி, பீட்ரூட் எல்லாம் நல்ல விதமாக வந்துட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாட்டுன வரைக்கும் தண்ணி வந்து பன்னீர் மாதிரி உடச்சி கொடுக்குது தண்ணி. அதனால பரவாயில்லைங்க. விவசாயமெல்லாம் நல்லா வருது அது மாட்டுன வரைக்கும். அவர் தான் முதல்ல மாட்டினதுங்க. 2 வருஷத்துக்கு முதல் பைப் மாட்டினது இவருக்கு தானுங்க. அதைத்தான் முதல் வீடியோவும் இப்போ இன்னைக்கு வந்து எடுக்கிற. 2 வருஷத்துக்கு முதல்ல கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அந்த வீடியோவை அவர் எப்படி இருக்குதுன்னு வந்து கேட்கறதுக்கு வர்றேன். அப்படின்னா அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் தான் இன்னைக்கு 2 வருஷத்துக்கு பின்னால் வந்து கேட்க முடியுது. அதே பக்கத்து தோட்டம் தானுங்க. ரொம்ப தூரத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை. உப்பு தண்ணி இது பொறுத்த வரைக்கும் உடைச்சி தண்ணி லேஸ் மட்டும் பண்ணித்தான் கொடுக்கும். அந்த கடினத்தன்மை உடைச்சி தண்ணி லேஸ் மட்டும் தான் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இது தண்ணி நல்ல தண்ணி எல்லாம் இது பண்ணாதுங்க. மண்ணுக்கு போகிறப்போ மண் அதோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்காது. மண்ணு பொறுத்த வரைக்கும் உப்பு ஃபில்ட்ரு பண்ணிக்கும். நல்ல தண்ணி மட்டும்தான் வேருக்கு போகும். ஆனால் நம்ம குடிச்சு பார்த்தா அது வித்தியாசமோ அல்லது டிடிஹெச் குறையுங்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காதுங்க. வெள்ளாமைக்கு பாய்க்கும் போது அந்த உப்பு தன்மை மேலே நின்றுக்குங்க. அந்த நல்ல தண்ணி மட்டும் கீழே போகும். அந்த வெள்ளாமை நல்லா வரும். அதுக்காக நல்ல தண்ணியை மாற்றி குடிக்கிற மாதிரி பண்ணுறதுனால ரேர் ஆகாது ஒன்றுங்க. இப்போ அது என்ன அப்படின்னா, டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா டிடிஹெச் குறையுமா அப்படின்னு கேட்டால் டிடிஹெச் குறையாதுங்க. தண்ணி நல்ல தண்ணியாக மாறும்னா மாறாதுங்க. மண்ணில் விட்டிங்கன்னா மண்ணில் அந்த உப்பு ஃபில்டர் ஆகிக்கு நல்ல தண்ணி மட்டும்தான் வேருக்கு போகும். விதை நீங்கள் எந்த விதை போட்டாலும் முளைக்கும். அதுதான் வித்தியாசம்.
அதுக்காக தண்ணி டிடிஹெச் குறையிலையா நாங்கள் கொடுத்தோம், 2வது டெஸ்ட்டுக்கு போச்சு டிடிஹெச் குறையிலேன்னு எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா டிடிஹெச் எல்லாம் இதில் குறையாதுங்க ஐயா. தண்ணி கடினத்தன்மை உடைச்சி லேஸ் பண்ணி கொடுக்கும். சொட்டு நீர் பைப்பில் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் உப்பு அடைக்காது, பைப் லைனில் எங்கேயும் உப்பு அடைக்காது, எங்கேயும் அந்த ஒயிட் கலரில் சொட்டு நீர் ஹோஸில் பொறுத்த ஒயிட் கலரே தெரியாது எங்கேயும். ரொம்ப பேர் பைப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறீங்க. அதை ஜாயின் பண்ணுறதை இப்போ காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு இப்போ இது கிணத்துக்குள்ளேருந்து வருதுங்க. இப்போ இந்த பைப்பை கொண்டுட்டு வந்து இதில் பேஸ்ட்டு தேய்ச்சி, இதுலேயும் பேஸ்ட்டு தேய்ச்சி, இது இப்போ இப்படியே உள்ள இது சொருகுனா இது வேலை இந்த சைடு முடிஞ்சதுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடு உங்களுக்கு பேஸ்ட்டு தேய்ச்சி இந்த பைப்பை கொண்டுட்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுட்டா சரி, இதுக்குள்ளே தண்ணி உள்ளே போய் இதில் பைப் லைனில் போனால் போதுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு இதோட கனெக்ஷன். இது இவ்வளவுதான், இதோட முடியுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டியது. இதுக்குள்ளே தண்ணி உள்ளே போய் வெளியே வந்தாலே உங்களுக்கு அந்த தண்ணியை உடச்சி உப்பை உடச்சி தண்ணி லேஸ் பண்ணி கொடுத்துரும். RR ஃபார்ம்ஸு 99 65 22 44 06 கான்ட்ராக்ட் நம்பருங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு எப்போ வேணுனாலும் கூப்பிட்டு ஆர்டர் போடலாம். நீங்கள் ஆர்டர் போட்டு ஜிபே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் பார்சலில் உங்கள் ஊருக்கே நாங்கள் அனுப்பிச்சி வச்சிருவோம். விலை இப்போ 5500 ரூபாய்ங்க இன்றைக்கி விலை. பைப்புக்கு விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு. 5 ரூபாய்க்கு தான் இது வரைக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். இப்போ அந்த விலை அதிகமானதுனால 5500 ரூபாய்க்கு இப்போ கொடுத்து விட்ருக்குறேங்க. வீட்டு பைப்பு 1500 ரூபாய்ங்க. இது இந்நேரம் வரைக்கும் எல்லாருமே இதை பேட்டி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம்.